பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஈரானோடு நெருக்கமாக இருந்ததாகவும் இதனால் அவரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அமெரிக்க உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளுக்கும் நடைபெற்று வந்த மோதல் ஒரு மாதத்தை தாண்டியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான், அமெரிக்கா, ஈரான் ஆகிய இரண்டு தரப்பிடமும் பேசி 2 வார கால போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தது. பின்னர் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட நிலையில் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. எனினும் தொடர்ந்து பாகிஸ்தான் 2 தரப்பிடமும் போர் நிறுத்தம் தொடர்பாக பேசி வருவதாக தகவல் வெளியாகி வருகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் ட்ரம்ப் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீரோடு நெருக்கமாக செயல்படுவது குறித்து அமெரிக்க உளவுத்துறை வட்டாரங்கள் ரெட் பிளாக் எச்சரிக்கை விடுத்துள்ளன. ஆசிம் முனீர் 2016-17 காலகட்டத்தில் பாகிஸ்தான் உளவுத்துறை தலைவராக இருந்தபோது ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையோடு மிக நெருக்கமான உறவை கொண்டிருந்தார் என்றும், எனவே முனீர் அமெரிக்காவுக்கு உண்மையாக இருப்பாரா அல்லது ஈரானின் நலனுக்காக செயல்படுவாரா என்ற சந்தேகம் உள்ளது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியான செய்தியில் 2020ஆம் ஆண்டில் அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்ட இஸ்லாமிய புரட்சிகர படையின் படைப்பிரிவு முன்னாள் தளபதி காசிம் சுலைமானி மற்றும் 2025ஆம் ஆண்டில் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட தளபதி ஒசைன் சலாமி ஆகியோரோடு அவர் நெருக்கமாக இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே ஒரு பாலமாக செயல்படும் நிலையில் அமெரிக்க உளவுத்துறை அவரை ஒரு ஆபத்தான நபரென எச்சரித்துள்ளது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.